வணக்கம் அன்பு நண்பர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் செல்வம் பெருக எளிய பரிகாரங்களை என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. காலையில் எழுந்தவுடன் உள்ளங்கைகளை தான் பார்க்க வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, குளித்த பின்பு முதுகை தான் முதலில் துடைக்க வேண்டும், பின்பு தான் முகத்தை துடைக்க வேணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, குளித்தவுடன் துவட்டும் போது முதலில் மூதேவி தான் தன் உடலில் என்ன பண்ணுவாள், குடியிருப்பாள், பின்பு தான் லட்சுமி வருவாள். அதே போல் இரவில் தயிர் சேர்த்து கொள்ளக்கூடாது. அது விஷ்ணுவானாலும் சரி, அவரை விட்டு லட்சுமி கடாட்சம் போய்விடுமாம் என கூறுகிறார்கள். நாம் சாப்பிடும் பொழுது இடது கை எப்பொழுதும் வட்டலை தொட்டவாறு தான் இருக்க வேண்டும். வட்டலை தட்டு என்று சொல்லக்கூடாது. அது தட்டுப்பாட்டுக்கு உரிச்சொல் என்று கூறப்படுகிறது. நாம் பூஜை அறையில் அனைவரும் பழனி ஆண்டவர் படம் வைத்திருப்போம் இல்லையா? அதுவும் ராஜ அலங்காரம் படம் வைத்தால் மிகவும் சிறப்பு. அதில் சிலருக்கு ஆண்டியின் கோலமான கையேந்து வடிவம் இருக்கும். அலங்காரம் முருகன் போட்டோ வைத்தால் மிகவும் நன்மை பயக்கும் ஒன்றாக கருதப்படுகிறது. வீட்டின் வாசலை பார்த்தவாறு ஏழுமலையான் பெருமாள் படம் வைக்க வேண்டும். இதை பல அலுவலகங்களில் நாம் வைத்திருப்பதை நாம் இன்றும் காண முடியும். பணத்தை ஒருவரிடம் கொடுக்கும்போது தலைப்பகுதி நம்மிடம் இருக்குமாறு கொடுக்க வேண்டும். லட்சுமி கடாசம் வந்து சேரும் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் கல்வி அறிவு மட்டும் நமக்கு இருந்தால் போதும், அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம் என்று நாம் நினைக்கிறோம் இல்லையா? அப்படி பார்த்தால் கல்வி அறிவு என்பது நமக்கு முக்கியம்தான். ஆனாலும் இவற்றிற்கு அப்பால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய எண்ணற்ற விஷயங்கள் இருக்குது. அதாவது அன்றாடு நாம் பேசும் மற்றும் எழுதும் வார்த்தைகள் ஏராளமாக இருந்தாலும் கூட அதில் சில அடிப்படையான விஷயங்கள் நாம் தெரியாமலே போய்விடுகிறது என்று நாம் தான் கூற வேண்டும். ஏனென்றால் ஒரு வார்த்தை பல அர்த்தங்களை தரும் விதமாகவும் பல பெயர்களை கொண்டுள்ளதாகவும் கருதலாம். அதன்படி பார்க்கையில் ஒவ்வொருவரும் அவருக்கு பிடித்த மாதிரியான சொற்களை பேசவும் எழுதவும் கற்றிருப்பாங்க. அந்த வகையில் நாம் அனைத்து விதமான சொற்களின் பெயர்களை தெரிந்து கொள்ளவில்லை என்றாலும் கூட சில சொற்களின் பெயர்களை தெரிந்து கொள்வது மிகவும் நன்று. ஆகையால் இன்று செல்வம் சென்ற சொல்லின் வேறு பெயர்களை இங்கு பார்க்கலாம் வாங்க. முதல்ல செல்வம்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மனிதன் அல்லது குடும்பத்தில் சிறிது சிறிதாக சேகரிக்கப்பட்ட இருப்பே செல்வம் எனப்படும். இத்தகைய செல்வங்களை நாமும் வைத்து கொள்ளலாம், இல்லாதவர்களுக்கு வழங்கலாம் என கூறப்படுகிறது. செல்வங்களில் என்னென்ன செல்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வம் என்பது மேலே சொல்லப்பட்டுள்ள முறையாக குறித்தாலும் கூட புதிதாக திருமண மணமக்களை வயதில் மூத்தவர்கள் 16 பெற்று பெறுவாள்க என்று கூறுவார்கள். அப்படி பார்த்தால் இந்த 16 என்பது எதை குறிக்கிறது, 16 வகையான செல்வங்கள் எவை என்று இங்கு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அறிவு, 2வது ஆற்றல், 3வது கல்வி, 4வது புகழ், 5வது பெருமை, 6வது பொன், 7வது பார்த்திங்கன்னா நம்பிக்கை, 8வது ஆயுள், 9வது நோயில்லா வாழ்வு, 10வது முயற்சி, 11வது துணிவு, 12வது இளமை, 13வது நிலம், 14வது நன்மக்கள், 15வது பொருள், 16வது வெற்றி என்று கூறப்படுகிறது. செல்வம் என்பதன் எதிர்ச்சொல்லும் வறுமை ஆகும். எந்த கடவுள் செல்வத்திற்கு அதிபதியாக உள்ளார் என்பதை இங்கு பார்க்கலாம் வாங்க. செல்வத்திற்கு அதிபதியாக விளங்குபவர் குபேரர் ஆகும் மற்றும் மகாலட்சுமி. இவர்கள் இருவரையும் கவர்ந்து விட்டால் நம் வேலை சீக்கிரம் முடிந்தது. ஆனால் எப்படி இவர்களை கவர்வது என்று தெரியாமல் பலர் இருக்கிறார்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தெய்வங்களின் அருள் மிக மிக சுலபமாக கிடைக்கும் என்று சொன்னால் யாரும் நம்ப போவதில்லை. ஆனால் அதுதான் உண்மை. உதாரணத்திற்கு, அம்மாவிடம் அடம் பிடித்து எதையும் சாதிக்க முடியாது, சிறு குறும்பு செய்து மனதை கவர்ந்து விட்டால் போதும், பிறகு எது கேட்டாலும் நமக்கு உடனே கிடைக்கும் என நம்பலாம். அதே போலதான் தான் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கும் கடவுளும் அப்படிதான். அன்பு காட்டினால் மனம் இறங்காத கடவுள் என்றும் யாரும் இல்லை. வம்பு செய்தால் அதற்கான பலனையும் அனுபவிக்க வேண்டியதான், அதில் ஒன்றும் சொல்வதற்கில்லை என்று கூறப்படுகிறது. அதே போல் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு வழிபாடு இருக்குது. அவற்றை முறையாக கடைபிடித்தால் அவர்களின் அருளை கட்டாயம் பெற முடியும். அப்படி மகாலட்சுமியை வழிபட பெரிதாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. வெள்ளிக்கிழமை தோறும் தவறாமல் பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு மகாலட்சுமிக்கு நெய் தீபம் போட்டு சிவப்பு மற்றும் வெள்ளை நிற வாசனை மிக்க மலர்களால் அர்ச்சனை செய்து பாருங்கள். உங்களுக்கு மகாலட்சுமி மந்திரம் உச்சரிக்க தெரிந்தால் வழிபட்டு வந்தால் போதுமானது. நீங்கள் செல்வ செழிப்புடன் வாழலாம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல
குபேரனுக்கு முறையாக பூஜை செய்து வந்தால் குபேர அருள் உங்களுக்கு கிடைக்கும். அல்ல குறையில்லாத செல்வ வளம் பெருகிட உதவும் என நீங்கள் நம்பலாம். நீங்களே ஆச்சரியப்படும் வகையில் மாற்றங்கள் உங்களுக்கு கிட்டும். நிச்சயமாக உங்களது வாழ்வில் செல்வ செழிப்பு உண்டாகும். செல்வத்திற்கு அதிபதியான குபேர கடவுளை எவ்வாறு குளிர் வைப்பது, எவ்வாறு நம் வேண்டுதலை நிறைவேறச் செய்வது என்று இங்கு பார்க்கலாமாங்கள். எவ்வாறு விரதம் இருக்கலாம் என்றும் பார்க்கலாம். ஒவ்வொரு வியாழன் அன்றும் மாலை வேளையில் தவறாமல் துளசி அர்ச்சனையும் 108 நாணய அர்ச்சனையும் செய்ய வேண்டும். குபேரருக்கு நாணயங்களை கொண்டு அர்ச்சனை செய்தால் மட்டும் போதாது, துளசி அர்ச்சனையும் செய்தால் நல்லது. எப்போதும் குபேரன் சிலையை சுற்றி நாணயங்கள் இருக்க வேண்டும் என்று பார்த்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு செல்வ வளம் பெருக உதவும். செல்வம் பெருக வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் மகா சொர்ண கிருஷ்ண பைரவர் படத்தையும் ஐஸ்வர்யர் படத்தையும் கட்டாயம் வைக்க வேண்டும். படத்திற்கு கல்லாப்பெட்டிக்கும் அல்லது பீரோவிலும் மல்லிகைப்பூ கட்டாயம் வைக்க வேண்டும். மல்லிகைப்பூ லட்சுமிக்கு விருப்பமான பூவாகும். இதை செய்தால் உங்களுக்கு நன்மை பயக்கும். பணத்தை ஒருவரிடம் கொடுக்கும்போது தலைப்பகுதி நம்மிடம் இருக்குமாறு கொடுக்க வேண்டும். திருவள்ளுவர் உருவம் பதித்த டாலர் அல்லது 5 ரூபாய் நாணயம் பர்ஸில் வைத்திருக்க வேண்டும். லட்சுமி குபேரர் மந்திரங்களை நாள்தோறும் கூற வேண்டும். அல்லது மகான் திருமூலர் கூறியது போல ஓம் ஐஸ்வர்யரேய நம என்று கூற செய்ய வேண்டும். இதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று கேட்டீர்களானால், படத்திற்கு பூ போட்டு அர்ச்சனை செய்யும் பொழுது இதை மறக்காமல் தினமும் கூற வேண்டும். விநாயகர் கோபமாக உள்ள கண் திருஷ்டி படம் எல்லாம் மாட்டக்கூடாது. இது எதுவுமே செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது மகான் அரங்க மகாதேசிகர் அருளிய சித்தர் மந்திரம் கூறவும். அப்போதான் அருள் செல்வம் முதலில் வரும், அப்புறம்தான் பொருள் செல்வம் வரும். ஓம் அகத்திஷாய நம, ஓம் கரூர் தேயாய நம, ஓம் போகதேயாய நம என்று டெய்லியும் கூறச் செய்தால் உங்களுக்கு பொருள் செல்வம் மற்றும் அருள் செல்வம், குழந்தை செல்வம் என அனைத்தும் கிடைக்கும். காலை முதல் மாலை வரை உழைப்பது பணத்திற்காகத்தான். பணக்காரர் ஆக வேண்டும் என்பதுதான் பலரது எண்ணம். என்னதான் உழைத்தும் வீட்டில் பணம் தங்கவில்லையே என்பது பலரது கவலையாக உள்ளது. செல்வத்தின் அதிபதி மகாலட்சுமியின் கடைக்கண் நம்மீது விழாதா என்று பலரும் ஏங்குகின்றனர். மகாலட்சுமியின் அருளினால் செல்வ வளம் என்ன செய்யலாம் என்று பார்க்கலாம் வாங்க. தினமும் வீட்டில் மாலையில் விளக்கேற்றி கனகதராசே தோத்திரம் படித்தால் பொன்மலை பொழியும், லட்சுமியின் அருள் கிடைக்கும். இறையருள் உங்கள் வீட்டில் நிச்சயம் பொன்மலை பொழியும், லட்சுமி தாண்டவம் நடக்கும். ஏழை பெண் ஒருத்தி இட்ட உலர்ந்த நெல்லிக்கனியை அவளுடைய பக்தி கண்டு ஆச்சரியப்பட்டு ஸ்ரீ ஆதிசங்கர கனகதார ஸ்தோத்திரத்தை பாடினார். இதன் மூலம் அவளுக்கு அருள் கிடைத்ததாம் என்று கூறப்படுகிறது. நீங்கள் வேற என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை பெருமாள் கோயிலில் தாயாருக்கு அபிஷேகத்திற்கு பசும்பால் வழங்கிட பணம் வரும். பச்சை வளையலை தாயாருக்கு அணிவித்திட பணம் வரும். பசுவின் கோமியத்தில் தினமும் சிறிதளவு குளிக்கும் நீர் கலந்து குளிக்கவும். அது உங்களுக்கு பணமும் செல்வ செழிப்பும் வழங்கிட உதவும். வீட்டில் தெளிக்கவும். 45 நாட்களுக்கு விடாமல் செய்திட்டால் உங்களுக்கு செல்வ செழிப்பு மற்றும் பணம் குறைகள் தீர்ந்து நன்மை பயக்கும். அது மட்டுமல்லாது தமிழ் மாதத்தில் முதல் திங்கட்கிழமை என தொடர்ந்து 12 மாதமும் திங்கட்கிழமை திருப்பதி ஏழுமலையான கோயிலை சென்று தரிசிக்கவும். நீங்கள் உறுதியாக கோடீஸ்வரர் ஆகலாம் என நம்பலாம். பூர்ண புண்ணியம் இல்லாதவர் கூட லட்சாதிபதி ஆகலாம் என்று கூறப்படுகிறது. தீபத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்பது ஐதீகமாகும். எனவே ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டிற்கு தீபத்தை கொண்டு செல்லக்கூடாது என்கின்றனர் பெரியோர்கள். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு மல்லிகை, செந்தாமரை, மனோரஞ்சிதம் ஆகிய மலர்களால் பூஜிக்க வேண்டும். பூக்களில் ஏதாவது ஒரு பூவினால் அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல், வெள்ளை மொச்சை படைத்து பூஜை செய்தால் இதனால் புகழ், செல்வம், வியாபார அபிவிருத்தி, புத்திய பேறு, குடும்ப ஒற்றுமை ஆகியவற்றை பெறலாம் என்று நம்பலாம். மரங்கள் என்னென்ன மரங்கள் வளர்க்க வேண்டும், இதை வளர்த்தால் நமக்கு நன்மை கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, கருநெல்லி மரம் வளர்த்தால் மிகவும் உகந்தது. அது மட்டுமல்லாமல் இது மகாலட்சுமி அருள் கிடைக்கும் என்று சொல்லலாம். வேம்பு அல்லது வில்வ மரம் வளர்த்தாலும் செல்வம் செழிக்கும். அதே போல குரு மூலிகை, லட்சுமி மூலிகை என்றெல்லாம் போற்றப்படும் கல்லால் இலையை வீட்டில் கட்டி வைத்து வழிபட வேண்டும்.
இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.